ரகசியத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் அதிகமான பாக்கியவான்கள். இந்த ரகசியம் எனக்கு 2013 தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த செய்தி என் வாழ்க்கையை, என் சபையை, என் சபை மக்களை எல்லோருமே மாற்றின ஒரு செய்தி. இது என்னால் மறக்க முடியாத ஒரு செய்தி. ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த செய்தி இந்த சபைக்கு இன்றைக்கி நான் தரேன். இந்த சபையில் இதுவரை இந்த புல்பிட்டில் இந்த செய்தி யாரும் பிரசங்கித்திருக்க மாட்டாங்கன்றது நான் நிச்சயத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு அதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் இந்த செய்தியை பிரசங்கிக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஏவுதல் இருக்கிற இடங்களில் அந்த செய்தியை நான் பிரசங்கிப்பேன். இது என் சபையாய் கருதி இந்த செய்தியை நான் பிரசங்கிக்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த செய்தியை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியில் இருக்கிற ஆழமான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்துவிடும். இந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு நான் சொல்ல எனக்கு ஞானத்தை தாரும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் திறந்து கொள்வோம். சங்கீதம் 122. சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இது முதல்ல ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்ல, ஆலயத்திற்கு போவோம். இதை நம்ம எடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆலயம்னு நம்ம காமனாக சபை, நம்ம சபைக்கு போகிறது ஒரு மகிழ்ச்சி தானே. இன்றைக்கி சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா அது என்னது? ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் என்னை சந்திப்பார், அவர் பிரசன்னத்தை கொடுப்பார், வார்த்தையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார், பலப்படுத்துவார். இதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இங்கே தாவீது சொல்கிற இது எருசலேமின் ஆலயத்தை குறித்து சொல்கிறார். தாவீதுக்கு எருசலேம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நோக்கம். இந்த எருசலேம்ன்றது தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம். இந்த எருசலேமை தான் மையப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நீங்கள் எடுத்த நியாயாதிபதிகள் புத்தகம்லாம் படிக்கணும், ராஜாக்கள்லாம் படிச்சிங்கன்னா இந்த எருசலேம் தேவனுடைய இருதயமாக இருந்தது. இதை நிறைவேற்றுவதற்காக அவர் எல்லாரும் எதிர்பார்த்தார். வர நியாயாதிபதிகள்லேருந்து சவுல் ராஜாவிலேருந்து எதிர்பார்த்தார். ஆனால் யாருமே அதை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு மனதில் வரல. ஆனால் தாவீதுக்கு மட்டும்தான் எருசலேமை பிடிக்கணும்னு மனதில் வந்தது. அதனால் தாவீதுக்கு தேவன் சொன்னாலே இவன் என் இருதயத்திற்கு ஏற்றமானவன் அப்படின்றத ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய இருதயத்தில் தேவன் இருதயத்தில் என்ன இருந்ததோ அது இருந்தது. வரலாம். இப்போ பாஸ்டர் ஐயா கூட என்னை பற்றி சொன்னார். நான் அவர் கூட பிறக்கல, ஆனால் ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினார். ஒரு கர்ப்பத்திலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை அது, என் சகோதரன். ஒரு சகோதரன் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த கர்ப்பத்திலிருந்து வந்தாரோ அந்த கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்படக்கூடியவர். அந்த தன்மை, அந்த உயர்வு அவர் இருதயத்தில் என்னை எங்கே வச்சுருந்தார்னா, நான் எங்கேருந்து பிறந்தனோ அங்கேருந்து இவரும் பிறந்தார். அதுக்கு பேர் தான் என்னென்னு அர்த்தம்? சகோதரர்கள். நாங்கள் பிறக்கலை, ஆனால் அந்த அந்த இடத்த அவர் எனக்கு தரார். என் கூட பிறந்த மாதிரி என்னை அவர் என்ன செய்கிறார்? பார்த்துருக்கிறார். இதுதான் தாவீதுடைய இருதயம். தாவீதுடைய இருதயம் என்னென்னா, தேவன் வைத்திருந்த கனவு, தேவன் வைத்திருந்த திட்டம், தேவன் இந்த உலகத்தில் செய்ய போகிற காரியங்களை தாவீதுக்குள்ளே வெளிப்பட்டது. அதுதான் தாவீது எருசலேமை போய் பிடித்து எருசலேமை தலைநகராய் மாற்றினான். இங்கே சொல்லும் போது ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் எருசலேமின் ஆலயத்தை மையப்படுத்துகிறான். அடுத்த 2வது வாசித்து பாருங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. பாருங்க, அதை மகிழ்ச்சியாக சொல்கிறான். எருசலேமே சொல்லுங்க, எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, எருசலேமை குறிக்கும் போது வர்ணிக்கிறான் ஒரு சுரமண்டலம் அப்படின்னு. எருசலேம் என்ன?
ஒரு சுரமண்டலம். இங்கே அது இல்லை, சீக்கிரமாக அது வரும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 50 சுரமண்டலம் இருக்கும். எங்கள் சபையில் ஆர்டிஸ்ட் நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். சுரமண்டலம் வாசிக்கிற ஆட்களே நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏக்கால ஊதுற ஆட்கள் இருப்பாங்க, சுரமண்டலம் வாசிப்பாங்க. இங்கே சொல்லப்படுது பாருங்கள், எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த இசை வினைப்பான அதை சொல்கிறல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சுரமண்டலம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வாசிங்கன்னா நிறைய நான் போக விரும்பலை, சும்மா ஒரு அவுட்லைன் அங்கே தருவேன். இப்போ சவுலுக்கு ஒரு பிசாசு பிடிக்குது. அப்போது அதை வாசிக்க ஒரு ஆள் தேவை, அந்த சுரமண்டலத்தை வாசிக்க ஒரு ஆள் தேவை. போய் தாவீதை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இப்போ சவுலுக்குள்ளே ஒரு மாதிரி குழப்பங்கள், எரிச்சல், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிச்சிட்டு அழகழிக்குது. இப்போ அவனால் நிறைவாக இருக்க முடியல. இதுக்கு என்ன வழின்னு தேடுறான். இதுக்கு என்ன வழி, இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இல்லை ஒருத்தன் வாசிப்பான், அந்த வாசிப்பு ஒரு விடுதலையை உண்டாக்குது. அது மாதிரி புரியுது. ஆராதனைக்கு வரும்போது ஒரு சிலர் லேட்டாக வருவீங்க பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, டைம் பாஸ் பாட் பண்ணுகிறாரு, அது முடித்த உடனே செய்தி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடலாம் கடைசி பாட்டுக்குள்ளே. இல்லை, ஆராதனை என்பது உங்களுக்கு விடுதலையை உண்டாக்கும். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. இங்கே கொண்டு வராங்க, அந்த இசை வாசிக்கிறவனை கொண்டு வந்து வாசித்த உடனே வேதம் சொல்லுகிறது, சவுலுக்குள் இருந்த அசுத்தாவிகள் வெளியேறப்படுகிறது. இப்போ இது அப்படியே தாவீது எழுதும் போது சொல்கிறார் பாருங்கள், எருசலேம் ஒரு இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் அப்படின்றது என்னென்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நகரம், பிசாசுடைய கிரியைகளை இந்த உலகத்திலிருந்து அகற்றக்கூடிய ஒரு நகரம். அதனால தான் எருசலேம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு நாடு. பாஸ்டர் இன்னும் போல, நான் அவரை கூட்டின்னு போவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. அவரையும் பாஸ்டர் அம்மாவையும் கூப்பிட்டு போவேன். நேற்று ஜாம் பண்ணாங்க கூட ஒரு கூட்டம், அவங்களையும் கூப்பிட்டு போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் விடப்பட்ட கூட்டம் நான் நினைக்கிறேன். சும்மா சொல்கிறேன், எல்லாரையும் நான் கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. பாஸ்டர் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போய் அவருக்கு நிறைய காரியத்தை காண்பிப்பேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பிப்ரவரி மாதம், இன்னும் பாஸ்டருக்கே அந்த விஷயம் தெரியாது, பிப்ரவரி மாதம் எருசலேமில் அந்த சாலமோனுடைய கடைசி சுவர், வேலிங் வால் சொல்லுவாங்க, அந்த வால் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் திறப்பேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, கர்த்தர் பெரியவர். இப்போ இந்த வார்த்தையை அவன் வாசிக்கும் போது, இசை வினப்பான நகரம், அந்த நகரத்தை குறித்து வரும்போதே அது அந்த நகரத்தோட யாரெல்லாம் சேர்றோமோ அல்லது யாரெல்லாம் இணையிறோமோ அல்லது யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, வேதம் சொல்லுது அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எத்தனை பேர் புரியுது பாருங்கள். அந்த சுரமண்டலத்தோடு அதை இணைக்கிறான். ஏன்னா சுரமண்டலம் அசுத்தாவிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம். எருசலேமை அவன் அப்படி வர்ணிக்கிறான். அது ஒரு சுரமண்டலம். அதில் வாசிக்கும் பொழுது பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய பொய்கள், பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் தகர்ந்து ஓடப்படும்ன்றான். நான் அதில் அடுத்து வாசிக்க 4 பாருங்கள். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்களில் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அடுத்து, அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 6, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பர்டிகுலராக ஒரு வார்த்தைக்கு சொல்கிறார். எதுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேர் எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு சிலர் இருக்கிறீங்க. ஏன் எருசலேமுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா, எருசலேமை மையம் கொண்டு தான் தேவன் சகலத்தையுமே வடிவமைத்து வச்சிருக்கிறார், இந்த சுவிசேஷம் உள்பட. நான் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணலாமா வேணாவான்னு நேற்று ராத்திரிலேருந்து போராட்டம். இங்கே வர வரையும் என்கிட்ட நீங்கள் வேதம் இருக்குது, என்கிட்ட ஒரு வரி சொன்னீங்கன்னா அந்த ஒரு வரியை வேதத்திலேருந்து பல பிரசங்களை நான் பண்ணிடுவேன். அது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. நான் ஜெபம் பண்ணினே வந்தேன், உண்மையிலே இதை நான் பேசணுமான்னு. இங்கே இப்போ காணிக்க பாடும்போது ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு யூதர் என்னம்மா, யூதருக்குள்ள ராஜாவான், அந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு.
ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தைங்க நான் கன்ஃபார்மே ஆகலை, அது வரையும் நான் அந்த செய்தியை கொண்டு வரணும்னு நினைக்கல. அவங்க எடுத்து அந்த வார்த்தையை சொல்ல, யூதருக்குள் ராஜாவாகிய இயேசு பிறக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது ஒரு சமாதானம் எங்கிருந்து வருதுன்றதை பேசுகிறார். ஒரு சமாதானம் எங்கேருந்து பேசுகிறான். ஏசாமி கூட சொல்லுவார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். வாசி தம்பி கொஞ்சம் வேகமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நல்லா கவனிக்கணும். சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இன்னொன்று சொல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதும் அந்த வார்த்தை பாருங்க. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு. பாருங்க, இதை நம்ம சொல்ல தேவனுடைய சமாதானம் இல்லை, இது என்னன்னு சொல்றோம், தேவனுடைய சமாதானம். அப்படின்னா தேவனுடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். இங்க தாவீது எழுதும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்களேன். பாருங்க, இப்போ ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்களேன். இயேசு எங்கே பிறந்தார் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். பெத்லகேமில் பிறந்தார். இயேசு எந்த வம்சத்தில் வந்தார்? சமாதானத்தை உலகத்துக்கு சொல்கிறார். எங்கேருந்து வருது பாருங்கள். நான் எங்கேருந்து பிறந்தனோ எங்கேருந்து வந்தனோ எனக்குள்ள ஒரு சமாதானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். எந்த சமாதானத்தை? அவர் எங்கிருந்து வந்தாரோ, எங்கு பிறந்தாரோ, அவருக்குள் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கிறதோ அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நல்ல மனதில் வச்சுங்க. இயேசு ஊழியம் செய்த இடங்கள்லாம் போய் நீங்கள் பார்க்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு எருசலேமை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஊழியம் செய்தார். அங்கே இருக்கிற யூதர்களுக்கு, அங்கே இருக்கிற சமாரியர்களுக்கு, அங்கே இருக்கிற ரோமர்களுக்கு, அங்கே அந்த பகுதி முழுவதுமே. அவர் எருசலேமை தாண்டி வரவே இல்லை, இயேசு வரலை. ஆனால் அந்த சமாதானம் உலகம் முழுவதும் வந்திருக்குது. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அவர் வரல, ஆனால் அவர் சமாதானத்தை இன்னைக்கு காரைக்காலில் இருக்கிற நம்ம சபையில் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இப்போ இங்கே தாவீது எழுதுன எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள். இப்போ என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா, அது பரத்திலிருந்து வந்த ஒரு சமாதானம். இந்த சமாதானம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை சமாதானப்படுத்தும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது பாருங்களேன். இப்போது எனக்குள்ள ஒன்று இருக்கிறதா உங்ககிட்ட நான் கொண்டு வர முடியும். இப்போ நான் பண்ணுற பிரசங்கம் கூட எனக்குள்ள தேவன் வைத்த ஒன்றை நான் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்குள்ளே வச்சிருக்கிறேன். ஏன் உனக்குள்ள அந்த சமாதானத்தை வச்சிருக்கிறேன்னா, அது எதுவும் உனக்காக மாத்திரமல்ல, நீ எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்போ நம்ம பண்ணலாம், நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருப்போம். ஆனால் தேவன் உலக வட்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறார். இன்னொரு வார்த்தையில் சொன்ன போனோம்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி பாஸ்டர் சொன்னார், ராஜா. அவர் அந்த ராஜாங்கம், தேவனுடைய ராஜ்யத்தின் வட்டத்துக்குள் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அப்போ சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்கிறார், சமாதானம் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவர்களுக்குள்ளாக இருக்குது பாருங்க, அந்த சமாதானம் தான் எருசலேமை சமாதானத்தில் கொண்டு வர முடியும். எதை மாதிரி புரியுது இது? அதனால தான் பாருங்கள், என் சமாதானம் பெருசு சொல்லுங்கள், என் சமாதானம் பெருசு. அதனால தான் பிசாசு சமாதானத்தை கெடுப்பான். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, நமக்குள்ளாக தேவ ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு சமாதானம் தான் தேசத்துக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வர முடியும். இப்போ இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தகுறேன். இப்போ என் சமாதானம் உனக்குள்ளே இருக்கிறதுனால உன்னுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானத்தை வைத்து எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் விளங்கிடுச்சு? விளங்கணும் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இது அப்படியே விடலை, வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வரி பாருங்க, அடுத்த செகண்ட் அதுலேயே பி பார்ட் வாசி தம்பி. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. இப்போ எருசலேமை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? எப்படி இருப்பாங்களாம்? என்ன அது ஏன் அப்படி சொல்கிறார்? எருசலேமை நேசிக்கிறவங்களுக்கு என்னங்க அவ்வளோ பெரிய வாழ்வு கொடுக்குறாரு? சுகித்திருப்பார்களா? அப்புறம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா எருசலேமில் இருந்து தான் சகலமும் நடக்குது. இன்றைக்கும் சொல்கிற செகண்ட் கம்மிங்னு சொல்கிறோம், 2வது வருகை, இயேசு வரப்போகிறார் அப்படின்றது எல்லாமே
நீங்கள் நடக்கிற மாதிரி எந்த மூலையில் இருந்தெல்லாம் நடக்காது. அது எருசலேமில் தான் நடக்கும். எதுவுமே நான் சொன்னது வழங்குது. முதல் வருகை இயேசு மாமிசத்தில் எங்கே பிறந்தார்? பெத்லகேம். அது எருசலேமில் தான். அது எருசலேமில் ஒரு பகுதி தான் பெத்லகேம். எருசலேமில் தான் பிறந்தார். இப்போ ரெண்டாவது வருகைன்றது எங்கே வரும்னு நினைக்கிறீங்க? எருசலேமில் தான் நடக்கும். எதுவுமே நான் சொன்னது புரியுது. சரி, அடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். 7 வாசித்தம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பாருங்க, இதை அப்படியே கனெக்ட் பண்ணினே போறாரு. இப்போ உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை இயேசு கொடுக்குறாரு. உங்க சமாதானம் எருசலேமுக்கு ஒரு சமாதானமா மாறுது. இப்போ நீங்க எருசலேமுக்கு ஜெபிக்கும் போது, எருசலேம் சமாதானம் படும்போது நீங்க சுகித்திருக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சுகித்திருக்க ஆரம்பிக்கும் போது அடுத்து சொல்றாரு, அது சாதாரணமா இல்லை, அது உன் குடும்பம் முழுவதுக்கும் சமாதானத்தை கொண்டு வருதுன்றார். அது மாதிரி பெரியது. அது குடும்பம் முழுவதுக்கும் என்னத்தை கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருது. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு செயின் மாதிரி இல்லையா? ஒரு செயின் வந்து ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கணும். ஒன்னோட ஒன்று அந்த செயின் சேர்ந்து இல்லைன்னா அது விடுபட்டு போயிடும். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு வந்து இஸ்ரவேல், யூதர்கள் அதெல்லாம் பெரிய வெளிச்சம் இல்லை. நானும் அது பெருசாக நாடலை. ஏன்னா வேதத்தில் சொல்லுதில்ல, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவன் இஸ்ரவேலரும் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தேன். 2010 வருடம் ஒரு பெரிய செமினார் ஒன்று நடக்குது. ஒரு பாஸ்டர் செமினார். அந்த செமினாரில் நானும் மொத்தம் 4 பிரசங்கியார்கள். அதில் எனக்கு ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர், அவர் இப்போ சென்னை நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கிற அவர் பேர் விபி ஐசக். அவர் எனக்கு வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் தான் ஃபஸ்ட்டு செஷன் ப்ரீச் பண்ண போகிறார். அவர் எழுந்த உடனே பிரசங்கம் பண்ணுறார். யூதர்களை நேசிங்கள், யூதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு அவர் பெரிய சர்மன். அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது, என்னை ஆச்சரியப்படுத்திக்க வச்சது. அப்புறம் எல்லாம் சாப்பிட போனோன்னே அந்த செய்தியை கேட்டு உட்காரும்போது அவர் திடீர்னு என்னை கேட்டார், இந்த செய்தியை கேட்டே உனக்கு என்ன தோணுச்சு? நான் அது நீங்கள் ஒரே ஒரு ஏதோ இன மக்களை பற்றி பேசுகிறீங்க, அது பெருசாக தெரில அப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதம் சுருவாச்சு. நான் அவருடைய செய்திக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பேசினேன். அது கர்த்தரோட பார்வையில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதனால் இது ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்லணுன்னே அவர் வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவர் ரைட் ஹேண்டை என் தலை மேலே வச்சு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணார். அன்றைக்கி தான் என் கண்ணு திறந்தது. அதனால தான் அந்த ஜெபத்தை உங்களுக்கு பண்ண இப்போ நான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது ஒரு நாள் வரும், இப்போ உனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை சந்திப்பார், உனக்கு இந்த வார்த்தையில் வெளிச்சத்தை கொடுப்பார், அப்போ இது உனக்கு புரியும்னார். இப்போ நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு சமாதானம் வேணும்னு சொன்னால் நம்ம சில நேரத்தில் பாருங்களேன், அந்த சமாதானத்தை பல இடங்களில் தேடுறோம், பல இடங்களுக்கு ஓடுறோம். சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த 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 சமாதானத்தின் நிறைவு அந்த ஒரு செயின் லாக்கில் இல்லாமல் இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் போயிடுவோம், சில நேரத்தில் நல்லா இருப்போம், சில நேரத்தில் சமாதானத்தினுடைய நிறைவுக்குள்ளே நம்மளால் வர முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஒரு செயின் என்ன, அந்த செயினுடைய ஒரு லிங்க் என்னன்னா அதுதான் எருசலேம். இப்போ தேவன் மீட்பில் நம்மளை கொண்டு வரும்போது அந்த எருசலேமையும் சேர்த்து அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரார். ஒரு புறஜாதி ஆகிய நம்மை, நம்முடைய சபைகளை ரட்சிப்புக்குள்ளாக அந்த செயினில் கொண்டு வரார். ஏன் அப்படின்னா எருசலேமுடைய சமாதானம் அது மிக அவசியம். அந்த சமாதானம் உண்டாகணும்னு சொன்னால் அதுக்கு தேவனுடைய சமாதானம் தேவை. அந்த தேவனுடைய சமாதானம் எப்படி வரும்னா அது சிலுவையினால் வரும். சிலுவையினால் வரக்கூடிய சமாதானம் நமக்குள்ளே வருது. நமக்குண்டான சமாதானம் எருசலேமுக்கு உண்டாகுது. எருசலேமுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண அந்த சமாதானம் உங்கள் அலங்கத்துக்குள் கடந்து வருகிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது எதுவுமே நான் சொன்னது விளங்குது. நான் போகிறேன், இன்னும் அது நிறைய விஷயம், இது ஒரு அவுட்லைன் மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வாசித்தேன், என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். பாருங்க, அந்த 2 வார்த்தை, ஒன்று வந்து என்னது சகோதரர், இன்னொன்று வந்து என்ன சொல்லுங்க, சகோதரர், சிநேகிதர். பாருங்க, இந்த சகோதரர் அப்படின்றது வந்து அவங்களோட இருக்கிற, சிநேகிதர் என்றவங்களும் மற்றவங்களோட சேர்ந்துக்கிற. சிநேகிதர்கள் அப்படின்னு வரும்போது அது கூட பிறக்கல, ஆனால் அது இணைப்போடு வருது, நட்பு. நான் நேற்று காலையில் பேசினேன் இல்லைங்களா, நீதிமொழிகள்லேருந்து பேசினேன், என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன்,
ஏசாமி கூட சொல்வார், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன். எத்தனை நான் சொன்னது விளங்குது பாருங்க. இந்த சிநேகிதம் அப்படின்றது வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வருவது. சகோதரர்கள் என்பது பிறப்பது. இப்போ பாஸ்டர் சொன்னார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு நெருங்கிய சிநேகிதன், ஆனால் அவர் என்னவா கொண்டு வரார், உள்ள சகோதரராக கொண்டு வரார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ தாவீது சொல்லும் போது சகோதரர்கள் வரும்போது எருசலேமை சொல்றார், சிநேகிதர்கள் வரும்போது சுற்றி இருக்கிற அந்நிய நாடு, அந்நிய ஜனங்கள், புறஜாதிகளை சொல்றார். இங்க சொல்லும் போது வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க, என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ தாவீதுக்கு வந்து அந்த முதல் காரியம் புரியுது. என்ன புரியுதுன்னா, எருசலேமுடைய சமாதானம் அது மிக அவசியம். அந்த சமாதானம் உண்டாகிறதுக்காக தேவன் நம்மை ஜெபிக்க சொல்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இதை வந்து இது பழைய உடன்படிக்கையில் நிறைய போகலாம். ஆனால் உங்களுக்கு புது உடன்படிக்கையிலேருந்து சில காரியத்தை காண்பிக்க நான் விரும்புகிறேன். இது உண்மையிலே புது உடன்படிக்கையிலும் சொல்லப்படுதா? இதெல்லாம் தாவீது சொன்னார், நெகேமியா சொன்னார்னா அவங்க அங்கே வாழ்ந்தாங்க பாஸ்டர், அங்கே பிறந்திருக்கலாம், அந்த இனத்தாராக இருக்கலாம் அவங்களாம். அதனால் எருசலேம் தான் அவங்க மையப்படுத்தினு சொல்லியிருக்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்குதா? அப்போஸ்தலர்கள் இதை குறித்து சொல்லியிருக்காங்களான்னா எல்லா நிருபங்களிலும் இது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு எதுவுமே அது நேரடியாக தெரியாது. ஆனால் இப்போ நான் வாசித்து காமிக்கும் போது உங்களுக்கு புரியும், ஓ இதுதான் சொல்லியிருக்கிறாங்கிறது உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ வாங்க ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனம். ரோமர் வாசி தம்பி. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. பிறகு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். இன்னொரு முறை எல்லாரும் வாசிங்களேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். சரி, முன்பு யாராவது ஆங்கில பைபிள் வச்சிருக்கீங்களா? யாராவது ஆங்கில பைபிள் அந்த ஒரு வரி மட்டும், ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் வாசி ஜாஷுவா. The Jews first and போதும். The Jews first சொல்லுங்க. அந்த முன்புன்றதுனால நமக்கு முன்னாடி பின்னாடின்னு வருது இல்லையா? ஆனால் ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட். இப்போ இங்கே சொல்லும் போது சொல்கிறாரு, இதை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்கிறாரு, முன்பு யூதர், ஃபஸ்ட்டு ஜூ தான். நீங்கள் வந்து முதல்ல யார் வரணும்னா ரட்சிப்புன்னு வரும்போது அது யாருக்கு வருது முதல்ல? பின்பு கிரேக்கர்கள். கிரேக்கர்கள்னு சொல்லும் போது பாருங்களேன், யூதர்கள் அல்லாதவர்கள். இப்போ நம்ம எல்லாருமே யூதர்கள் கிடையாது, நம்ம யாருமே யூதர்கள் அல்லாதவர்கள். பைபிள் வந்து புறஜாதின்னு சொல்கிறதுனால பைபிள் எதுவும் ஜாதியை காமிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்ன்றதுனால யூதர்கள் இஸ்ரவேலர்கள் சொல்லப்படுது. இன்னொன்று மற்ற எல்லாருமே யூதர்கள் இஸ்ரவேல் அல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அமெரிக்கன், ரஷ்யன், சைனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அவங்க எல்லாருமே யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதிகள். நமக்கு வேறு பிரித்து காமிக்கிறார், அவ்வளோதான ஒழிய ஜாதி எதுவும் கொண்டு வரல கர்த்தர். ஆனால் இங்கே இந்த சுவிசேஷம்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்னத்தை கொண்டு வர்றாருன்னா, முன்பு யூதன். ஏன் கொண்டு வர்றார் அதை? இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இது வரும்ல, எதுக்கு ஃபஸ்ட்டு யூதனை கொண்டு வரணும்? ஏன் யாராவது யோசிச்சிங்களா? ஏன் ஃபஸ்ட்டு ஜூ? இப்போ ஒரு இடத்துக்கு வரோங்க, ஒருத்தர் முதன்மைப்படுத்துவோம் இல்லைங்களா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காரணும், ஃபஸ்ட்டு அவருக்கு மாலை போடுங்க, ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு. ஏன் ஒன்றை வந்து முதன்மைப்படுத்துகிறோம்? ஏன் அவங்கள ஆனர் பண்ணுறோம்? ஏன் அந்த ஃபஸ்ட்டுன்றதை கொண்டு வரோம் அப்படின்னா, பவுல் ஏன் இதை அவ்வளோ ஆழமாக இதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், பாருங்களேன், இந்த முழு வேதாகமத்தை எழுதியதும் யூதர்கள் தான். உங்கள் கையில் நீங்கள் பைபிள் இருக்குதுன்னு சொன்னால், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரி எழுதுனது யார் சொல்லுங்க? நம்ம தாத்தா பாட்டி எழுதலை. இது வந்து எல்லா காலத்துக்கும் அப்பாற்பட்டது, எல்லாவற்றுக்கும் முன்னாடி வந்தது. பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். இந்த ரகசியத்தை உங்களுக்கு எனக்கு யார் சொல்லி கொடுத்தது சொல்லுங்கள்? நமக்கு சூரியன் எப்படி வந்தது, சந்திரன் எப்படி வந்ததுன்னா வேறாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மூளை உருகி காதில் வெளியில் வந்துடும் நாம இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்தது எனக்கும் தெரியும் பாருங்க, நான் அங்கேருந்து நான் வந்துருக்கிறேன். ஆனால் நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது என்ன தெரியுங்களா? ஆதியிலே தேவன்.
தேவன்றவர் ஒருத்தரிலிருந்து எல்லாவும் உண்டாயிற்று அப்படின்ற ரகசியத்தை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? 1:27 சொல்லப்படுகிறது, தேவன் தன் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை நல்லா விளங்கி கொள்ளுங்க. எந்த வேதாங்கமத்தில் நீங்கள் போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு அடையாளம் யாருன்னா கடவுள். இப்போ என்னை பார்க்கும்போது நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் தைரியமாக சொல்லலாம், நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ரூபத்தின்படி கர்த்தர் என்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். பாருங்க, இது ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று செய்திருக்கும். ஆதாம் என்கிற ஒரு மனிதன் வந்தான், பாவம் என்று ஒன்று பிறந்தது, அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஒன்று அவசியமாக இருந்தது. பாருங்க, ஒன்றும் ஒன்னோடு அப்படி தொடர்புடையதாக இருக்கும். இதை எழுதினது ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதினது யாருன்னா யூதர்கள். எப்படி இருக்கும்? நீங்கள் பைபிளை வச்சு சந்தோஷப்படுறீங்களே, எம் பைபிள் உங்கள் பைபிளா? எப்படி உங்கள் பைபிள்? அது காசு கொடுத்து வாங்கிட்டதுனால உங்கள் பைபிளா? இல்லை, அதை எழுதினவங்களுக்கு தான் பைபிள். நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குனவங்க மட்டும் நல்லா சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, இப்போது முழு வேதாகமும் அவர்கள் எழுதினது ஒன்று. ரெண்டாவது, முழு வாக்கு தத்தங்களும் அவர்களுடையது. இன்னைக்கு எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? உன்னை வாளாக்காமல், உன்னை கீழாக்காமல், இல்லையா? பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு. எப்படி இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரம் பாராட்டுறீங்க? இந்த வாக்கு தத்தம் எப்படி உங்களுக்கு வந்தது? கேள்வி எழும்புதா? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7000 வாக்கு தத்தங்கள் சொல்றாங்க. இந்த 7000 வாக்கு தத்தங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 7000 வாக்கு தத்தங்களும் என்ன செய்யப்பட்டது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை வாங்கி பாதுகாத்து அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்த்தார்கள். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்போ ஒரு பத்திரத்தை எழுதியாச்சுங்க, அந்த பத்திரத்தை பத்திரப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய பூட்டனார் ஒரு பத்திரம் வச்சிருக்கிறார், எழுதி வச்சிட்டாருன்னு வச்சுங்க, அது என் கைக்கு வந்து சேர்ந்தாதான் அது என்னுடையது. எதுவுமே நான் சொன்னது புரியுது? இப்போ அந்த பத்திரம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சொத்தை நான் உரிமை பாராட்ட முடியாது. இன்னைக்கு அந்த வாக்கு தத்தங்கள்ன்ற பத்திரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு பத்திரப்படுத்தி அதை நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு? சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். சரி, யார் ஆபிரகாம்? சொல்லுங்க, எங்கேருந்து வந்தாரு? நம்ம எல்லாரும் உரிமை பாராட்டுறோம். முற்பிதாக்கள் ஆகிய தேவன், முற்பிதாக்கள் ஆகிய தேவன், ஆபிரகாம், ஈசாக், இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? இவங்க கிட்ட இருந்து வந்தது எப்படி நான் உரிமையாக கொண்டு வர முடியுது? அதை கொண்டு வந்து அவன் தான் சேர்த்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் மாமிசத்தில் பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசத்தில். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்று எண்ணப்படுகிறது. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்கு? அல்லேலூயா. இப்போ என்ன எதெல்லாம் யார் கொடுத்துன்னு காமிச்சேன்? சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். வாக்குத்தத்தம் கலாத்தியர் 3:13 வாசி தம்பி. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், இது நல்லா கவனிங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14 வாசித்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அந்த வார்த்தை கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றாரு இல்லைங்களா? விசுவாசத்தினாலே பெரும்படியாக. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பெரும்படியாக. இப்போ அங்கே துவங்குது பாருங்க, ஆபிரகாம் கிட்ட துவங்குது பாருங்க. ஆபிரகாம் கிட்ட துவங்கின எல்லா வாக்கு தத்தத்தையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புன்னு அப்படியே அந்த மொத்த வாக்கு தத்தத்தை அவங்க கேரி பண்ணின்னு வராங்க. எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்து இயேசு வராரு. இப்போ இயேசு வந்த உடனே மொத்த வாக்கு தத்துவமும் யார் கையில் வருது?
இப்போ இயேசு கையில் வருது பாருங்கள். அதுதான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பவுல் எழுதுறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதியாகிய நம்மேல் வரும்படியாக. எதுவுமே நான் சொன்னது விளங்குது? இப்போ மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட? கிறிஸ்து இயேசு வாங்கி என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணணும்? அதுக்காக ஒன்றும் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கிக்கணும், அவ்வளோதான். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? பாருங்கள், இப்போ எல்லாம் அவர்களுடையது. ரோமரில் ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தை தான் பார்க்குறேன். முற்பிதாக்கள் அவர்களுடையது, ஆராதனைகள் அவர்களுடையது. 9ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தில் வரும் பாருங்க. 9:4 அதேதான். அவர்கள் இஸ்ரவேலரே. சொல்லுங்க, இந்த வார்த்தை எல்லாரும் திறந்து கொள்ளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இஸ்ரவேலரே புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே. பிதாக்களும் பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே. அவர் என்றென்றைக்கும் பாருங்க, நீ ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு பாருங்க. இங்க சொல்லும் போது சொல்றாரு, இஸ்ரவேலரே. அவர்கள் யாரு? அவங்க இஸ்ரவேலரே. புத்திர ஸ்வீகாரம் யாருடையதுங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவர்களுடையது. இப்ப நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அது இங்க டைரக்டா வந்ததில்லை. அவங்கள நான் அங்கீகரிக்கிறேன், அந்த ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கிருந்து வருது. ஆனா அது எங்கிருந்து வந்ததுன்னா அங்கிருந்து தான் வந்தது. அது எதமே சொன்னது புரியுது? பவுல் எவ்வளவு தெளிவா எழுதுறா பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கை. உடன்படிக்கை யாருடையது? யாருக்கிட்ட பண்ணார் கர்த்தர்? முதல் உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணார்? ஆபிரகாம்கிட்ட பண்ணார். பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள். அந்த உடன்படிக்கை ஆபிரகாம் மட்டும் இல்லைங்க, ஆபிரகாமுடைய வம்சம் சுமந்து கொண்டு வருது. எது வரையும்? இயேசு கிறிஸ்து வரையும் சுமந்து கொண்டு வராங்க. அவர்களுடையது. அடுத்து நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும். நீங்க நம்ம ஆராதிக்கிறோமே, இந்த ஆராதனை வந்து எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்றார் பாருங்க, இல்லையா? தேவாலயம்னா என்ன? ஒரு தேவாலயத்தை தேவன் ஏன் ஏற்படுத்தினார்? எங்கிருந்து கற்றுக்கிட்டோம்? அதை யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் தான் முதல்ல தேவாலயம்னா என்னன்றதை கற்றுக் கொடுத்தார். ஆராதனைகள்னா என்னன்றதை கற்றுக் கொடுத்தார். பலினா என்னன்றதை கற்றுக் கொடுத்தார். பலிக்கு அர்த்தம் என்றதை என்னன்னு கற்றுக் கொடுத்தார். ஏன் ரத்தம் சிந்தப்படணும்னு கற்றுக் கொடுத்தார். அந்த ரத்தம் எப்படியெல்லாம் தெளிக்கப்படணும்னு கற்றுக் கொடுத்தார். பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சாபம்னா என்ன, திருட்டுனா என்ன, கற்பழிப்புனா என்ன, அதுக்கு தண்டனைனா என்னன்றது எல்லா நியாயப்பிரமாணத்திலும் நமக்கு சொல்லப்படுது. எந்த சட்டமும் இவங்க எழுதுனதில்லை, எல்லா சட்டமும் அங்கிருந்து வந்தது, இது திருத்தி எழுதப்பட்டது. நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? விளங்குறவங்க மட்டும். எல்லாம் அவர்களுடையது. ஆனால் அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்காக உங்கள் இருதயத்தில் என்ன இடத்த வச்சிருந்தீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன இடத்த வச்சிருந்தீங்க? உங்கள் சபையில் எந்த இடத்த வச்சிருந்தீங்க? இஸ்ரவேலுக்காக எந்த அர்ப்பணிப்பை நம்ம வச்சுருக்கிறோம்? இன்றைக்கி என் கையில் இருக்கிற இந்த புத்தகத்தை நான் சுமக்கிறேன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை. இந்த வேதத்தை எழுத அவங்க பட்ட பாடு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 40 ஆசிரியர்கள் பல வித்தியாசமான காலங்களில் ஒரே காரியத்தை கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்கள். சிறையிருப்பை கண்டார்கள். இஸ்ரவேல் ஜனம் மற்றவங்களால் வெறுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள், ஜெயிலுக்கு போனாங்க. 80 வருஷங்க சிறையிருப்பில் இருந்தாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், அக்னியின் சூளையில் வேகாமல் இருந்தோம். நீங்கள் நானும் இல்லை, அவன் வேகாமல் நின்று வெளியில் வந்தான். அந்த விசுவாசம் நமக்கு உண்டாச்சு. அன்றைக்கு அக்னியில் அவளை காத்த கர்த்தர் இன்னைக்கு எங்களையும் காக்க. அதுக்கு முன்மாதிரி ஒரு தானியலை குறித்து பேசுகிறோம். சிங்கத்தின் கெபியில் தானியல் போனான், அவன் சேதப்படாமல் வந்தான். தானியல் யாரியா? என் பாட்டனாரா? யார் தானியல்? உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாச பாடத்தை எடுத்து கொடுப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி தான் யூத ஜனம். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு முழுவதும் தேவன் யார் என்பதை எடுத்து போதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யூத சந்ததி. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்தோத்திரம், என் பைபிள், என் வாக்குத்தத்தம், ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க. யாருக்கிட்ட சொன்னது?
இன்றைக்கி சொல்லிட்டீங்களே நம்ம வாங்குகிறோம், அது ரைட்டு, தப்பே கிடையாது, வாங்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் அல்லேலூயா. பவுல் வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர். பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆன உடனே பவுல் பார்க்குறாரு, அப்படியே கூட்டமாக ரட்சிக்கப்படுறான். எபேஸில் பவுல் ஊழியம் செய்த விதம் பெரிய விதம். அது ஒரு பெரிய புக்கே இருக்குது. எபேசினுடைய பவுலுடைய எஃபிஷியன்ட் ஜேர்னின்னு ஒரு புக் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பவுல் அங்கே ஊழியத்தை செய்தார். புறஜாதிகள், மந்திரவாதிகள், விக்கிர ஆராதனைக்காரர்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, அப்படியே ஓடி வராங்க. கொரிந்தில் அப்படியே ரட்சிக்கப்படுறாங்க. எபேசு பட்டண, கலாத்தியா, ரோமாபுரியா, தெசலோனிக்கா, கொலேசியா, எல்லா இடத்துலையும் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் இதை பார்க்குறாரு. பவுலுக்குள்ளே அப்படியே பொங்குது, என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு பவர், இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள பவர் புறஜாதிகளுக்குள்ளே கடந்து வருது. அப்படியே சுவிசேஷம் காட்டு தீயா பரவுது. பவுலுக்குள்ள பயங்கர ஆச்சரியம். ஏன்னா எங்கேருந்து வந்தது அது? அங்கேருந்து இங்கே வருது. ஆனால் அது எங்கே ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது? சொல்லுங்க, எங்கே அதிகமாக வேலை செய்யுது? புறஜாதிகளுக்கு. ஏன்னா புறஜாதிகள் மேலே தேவன் இரக்கத்தை பாராட்டுகிறார், தயவை பாராட்டுகிறார். அப்படியே வாசிக்க தம்பி, அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்க. 9:6. தேவவசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அது வசனம் அப்படியே போயிடுச்சு, ஒருத்தருக்கு மட்டும் போலையே. இது இஸ்ரவேல்ல இருந்து கடந்து முழு உலகத்துக்கும் பரவுது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப்பு, ஆசியா, எல்லா இடத்துக்கும் பரவுது, சுவிசேஷம் பரவுது. இப்போ பவுலுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பவுல் வந்து எங்கேருந்து வந்தார்? பவுல் யார்? அவர் ஒரு யூதன். அவர் புரஜாதி இல்லை. அவர் யார்? யூதன். அவர் சொல்கிறால 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயன், எபிரேயர் பிறந்தவன், எல்லாத்தையும் பெரிய வட்டியில் போகிற. இப்போ அவர் எங்கே ஊழியம் செய்கிறாரு? புறஜாதிகள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வராரு. இப்போ இந்த புறஜாதியோட ரட்சிப்பை பார்த்தோன்னே பவுலுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புது. என் இனத்தார், அவங்கள என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? அவங்களுக்குள்ள ஏன் அந்த ரட்சிப்பு எழும்பல? ஏன் அவங்களோட கடினமாக இருக்கு? புறஜாதிகளுக்குள்ள இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. பவுலுக்குள்ள அது உள்ள வருது பாருங்க, அந்த ஃபயர் ஆகுது. பவுலுக்கு அப்படியே வெளிச்சம் கேட்குறாரு, ஆண்டவரே. அதனால தான் பவுலை வந்து கர்த்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக புறஜாதிக்குள்ளே பயன்படுத்தினார். ஏன்னா பவுல் இந்த வைராகியத்தை, இந்த எருசலேமுடைய வைராகியத்தை புறஜாதியாகிய இருக்கிற நம்முடைய சபைகளுக்குள்ளாகவும் அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத கொண்டு போவான் பவுல்ன்றதை தேவன் விரும்புகிறார். இப்போ பவுலுக்குள்ள ஒரு கேள்வி வருது. வாசிக்க 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்க தம்பி. 10ஆம் அதிகாரம் ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. போதும் பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்களேன். சகோதரரே, இப்போ அவர் யாரை சொல்றாரு? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏன் நான் உங்களை திரும்ப கேள்வி கேட்குறேன்னா, ஒரு கேள்வி கேட்கும் போது தான் உங்களுக்கு அது விளங்கும், அதுக்கு பதில் வரும். இப்போ அவர் சகோதரரேன்னு சொல்லி யூதர்களை சொல்றாரு, புறஜாதி சபைகளை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சபை கூட வச்சுக்கலாம், அதில் ஒன்று. இப்போ நம்மளை பார்த்து அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். சொல்லுங்க, இன்னும் ஒன்று சத்தமாக சொல்லுங்களேன். பாருங்க, சகோதரரேன்னு அவர் நம்மளை கூப்பிடும் போது ஒன்று நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் பாருங்க, அவர் பிறந்தது வேற, ஆனால் அவர் ஊழியம் செய்வது வேற. இப்ப இயேசு நடுவில் வந்து நின்று ரத்தத்தை சிந்தி பாவத்தை தொலைத்து ஆக்கினி தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். இப்ப 2 பேரையும் ஒன்னா மாத்திட்டாருன்றது பவுலுக்கு விளங்கிடுச்சு. இப்ப பவுல் வந்து புறஜாதிகளாகிய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னன்னு கூப்பிடுறாரு? நல்ல சத்தமா, சகோதரரே. இப்ப உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நான் விரும்புறேன். சகோதரரே, என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் ஒரு அழகான டெஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா அது மேட்ச் ஆகுது பாருங்க. அவர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நான் நார்த்துக்கு போயிருந்தாருன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள், எத்தனை வருஷம் நார்த்துக்கு போயிருந்தேன்? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை விசாரிக்கிறதுக்கு அங்கே யாருமே, எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன், என்னை விசாரிக்கிறதுக்கு. இப்போ அவர் எதிர்பார்க்கல, அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் அவரை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் யாரும் என்ன பண்ணல, இல்லை. இப்போ நான் திடீர்னு அவர் விசாரித்த உடனே அவருக்கு ஒன்று தோணுது, என்னை விசாரிக்கவும் கர்த்தர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? இப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்களேன்.
இப்போ தேவன் நம்மளை ஏன் ஏற்படுத்தினார்னா, அந்த ஜனங்க எல்லாத்தையும் நமக்கு செஞ்சாங்க, ஆனால் அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பாஸ்டர் 15 வருஷம் அங்கே போறார். நான் அவர் கூட போயிருக்கிறேன். நீங்களாம் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரில. கடினமான பாதைகள். அவர் எங்கே வேணாலும் சாப்பிடுவார், எப்படி வேணாலும் இருப்பார். அவர் தூங்கத்தோடு பெட்டு வேணும்லாம் யோசிக்க மாட்டார், எப்படி வேணா இருப்பார். அவருடைய விஷன் என்ன தெரியுமா? இப்போ சவுத்தில் இருக்கிற இந்த சபை, நம்முடைய காரைக்கால் சபை ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி இந்தியா முழுவதும், நார்த்து முழுவதும் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபை உருவாகணும். அங்கே இருக்கிற மிஷினரிகளுக்குள்ளே வரணும். இதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அந்த சாக்ரிஃபைஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. மாதம் மாதம் இங்கேருந்து பணத்தை அனுப்புகிறார் அவங்களுக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறார், அவங்களுக்குள்ள எல்லாம் செய்கிறார். ஆனால் அவரை விசாரிக்கிறதுக்காங்க சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை இப்படி கேட்குறேன், பவுல் ஒரு யூதன், அவன் 14 நிருபத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நம்ம கையில் புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், அது பவுல் இல்லைன்னா அந்த புதிய ஏற்பாடு ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்றைக்கி புறஜாதிகளுக்குள்ளாக தேவன் செய்த மகிமை, வல்லமை, சபை, விடுதலை, பரிபூர்ணம், கர்த்தர் வந்து ஏன் நம்மளை நேசிக்கிற அந்த வெளிச்சங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்த அந்த யூத கூலத்தை நம்ம விசாரிச்சோமா? யாருக்காவது அங்கே போய் பார்க்கணுன்னா தோணுச்சா? அதெல்லாம் பெருசு. ஐயோ எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இப்போ நீங்கள் செலவை பார்க்குறீங்களே தவிர அவனை பார்க்கணுன்னு அந்த வாஞ்ச வந்தால் அவங்க பார்க்க கர்த்தர் கூட்டு போவார். எதுவுமே நான் சொன்னது இல்லைங்க இல்லையா? ஒரு அண்ணன் எங்கேயோ இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறான், கூட பிறந்தவன் எங்கேயோ இருக்கிறான், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உறவு பார்க்க முடியலங்க. ஆனால் ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது ஒரு முறை போய் அவனை பார்த்துட்டாவது. நான் அந்த நாட்டை இல்லை, அந்த ஜனத்தை, நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? அவங்கள பார்க்கணுன்னு ஒரு வாஞ்ச பாருங்கள். அவரை நான் விசாரித்த உடனே அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார் பாருங்க. அவர் என் சகோதரன்றார் என்ன. அவர் வந்த கர்ப்பத்தில் நான் வந்த இடத்தை எனக்கு கொடுக்குறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் என்ன கொடுத்தாரு விசாரித்தேன், அவ்வளோதான். இல்லை பாஸ்டர் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். அவர் உட்காந்தானா நான் போய் காஃபி வாங்கிட்டு வருவேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காஃபி. கடை பேர் மறந்துட்டேனே. இல்லை அவர் அமெரிக்கன். ஸ்டார்பக்ஸ். அந்த ஸ்டார்பக்ஸில் பிளாக் காஃபி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன் நீங்கள் உட்காருங்க, நான் போய் ஸ்டார்பக்ஸில் பிளாக் காஃபி. அது பாருங்கள், அவர் ஏதோ ஒன்று ஒரு இடத்துக்கு கொண்டு போதில்லை. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவ்வளோ ஊழியம் செய்கிற இந்த தேவ மனுஷன் இன்னும் நல்லா வாழும். மகிழ்ச்சி. இவ்வளோ ஊழியம் செய்கிற இந்த தேவ மனுஷன் பலத்தோடு இருக்கணும், அனுபவிக்கணுங்க. அவர் வாழ்க்கையை அவர் என்ன செய்யணும்? ஒரு காஃபி வாங்கிறதுக்கு அவர் அந்த இடத்துல அந்த செலவு பண்ண காசு இல்லை, யோசிக்க கூடாது. அது செய்யக்கூடிய ஒரு இடம் வரணும். நான் சொல்கிறேன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் இவ்வளோத்தையும் கொடுத்தான், அவனை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரே அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்டா. நம்ம எதுவுமே நான் சொன்னது விளங்குது. அதுதான் அது பவுல் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை படி தம்பி, 10:1 திரும்ப படி. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இப்போ பவுல் வந்து அந்த பாரத்தை நம்ம கையில கொடுக்கிறார். சகோதரரே, என் ஆசை என்ன தெரியுமா? இப்போ கடைசியாக வரும்போது பாருங்களா, ஒருவேளை பாஸ்டருடைய ஊழியம் கை மாறுதுன்னு வைங்களேன். இப்போ அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? என் ஆசை என்ன தெரியுமாடா? என் ஆசை ஒன்று இருக்குது, அந்த நார்த்தை விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவார். என்கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் ஜானை நார்த்துக்கு கூப்பிட்டு போங்கன்னுவார். நார்த்தை நீங்கள் கூட வச்சுங்க ஜான். ஏன்னா இப்போ தன் பிள்ளையே நார்த்துக்கு கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜானை கூட வச்சிங்க பாஸ்டர், உங்கள் கூடவே வச்சிங்க. நீங்கள் செய்கிற எல்லாம் அந்த கோநாத் மினிஸ்ட்ரியில் ஜானை கொண்டு போங்க. ஏன்னா இப்போ அவருக்கு என்னன்னா, அவர் என்ன நார்த்தில் நடக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அது நடக்கணும். அந்த விருப்பத்தை தன் பிள்ளையாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அங்கே கஷ்டம், நல்லா யோசிச்சு பாருங்க. நார்த்தில் சாப்பாடு கஷ்டம், ட்ராவல் கஷ்டம், தூங்க கஷ்டம், போக கஷ்டம், வர கஷ்டம். ஊழியம் பண்ணால் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தும் யாராவது அந்த ஊழியத்தை தன் பிள்ளையை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? என்னன்னு சொல்லணும்? அவர் நார்த்து பக்கம் மட்டும் தலை வச்சிடாதரா. என்னன்னு சொல்லணும்? நார்த்து பக்கம் மட்டும் என்ன பண்ணாத,
தலை வச்சிடாதரா, நான் பட்டது போதும்டா, என்னோட முடிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நார்த்துக்கு போடா. நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? இப்போ அவருடைய ஆசையை அவர் தெரிவிக்கிறார், அவர் விருப்பம். அந்த வார்த்தையை பவுல் பேசுகிற பிறகு, சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பம். இப்போ இதை யார்கிட்ட கொடுக்குறாரு? சகோதரன் யார்கிட்ட கொடுக்குறாரு? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அந்த விருப்பத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? சாதாரணமாக கொடுக்கல. நமக்காக 14 நிருபத்தை எழும்பி தெசலோனியா, கலாத்தியா, கொலேசியா, ரோமாபுரி, எபேசு, ஆசியா பட்டணம், இன்னைக்கு இருக்கிற எல்லாவற்றையும் எழுதின ஒரு தேவ மனுஷன் அவர் விருப்பத்தை சபை கிட்ட கொடுக்குறாரு, நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஓ சபை, காரைக்கல் சபையில் இருக்கிற சகோதரரே, என் ஆசை என்ன தெரியுமாயா? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணுமா வேணாம்? நீங்கள் சொல்லுங்கள், நிறைவேற்றணுமா? இதுவரை யாரும் இப்படி படிச்சிருக்க மாட்டாங்க. 10வது அதிகத்தை படிச்சிருப்பீங்க. சகோதரரே, இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்ய வேண்டுமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் அந்த அந்த இம்பேக்ட், நான் சொல்கிறது எத்தனை பேர் வேணுங்குது? ஒரு 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 அந்த பாரம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த தவிப்பு. புறஜாதிகள்லாம் ரட்சிக்கப்படுறாங்களே, புறஜாதிகளில் ஆண்டவரே கூட்டம் கூட்டமாக ஆண்டவரே, ஒவ்வொரு இனம், குலம், கோத்திரம், தள்ளப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் எல்லாரையும் கர்த்தர் அணைத்துக் கொள்ளுகிறீரே. அவனுக்குள்ள தவிக்குது. ஆண்டவரே, இவ்வளோ காலம் தூக்கிட்டு வந்தாங்களே ஆண்டவரே, இவங்களை விட்டுட்டுமா? அப்போ தான் அவன் அதை கொண்டு வந்து அந்த பாரத்தை எங்கே கொடுக்குறான் பாருங்க. எங்கே கொடுக்குறான் சொல்லுங்கள்? எங்கே கொடுக்குறான்? சபையாகிய சகோதரர் நம்மகிட்ட கொடுக்குறான். ஏமே அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 9:14 வாசிப்பா. ரோமர் 9:14. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. 14 9:14. நீ வேற இடத்துக்கு போயிட்ட. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? அதுதான் கரெக்ட். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? கூடாதே, சொல்லக்கூடாதே. பாருங்க அந்த வார்த்தை எப்படி பாருங்க. எங்க இவ்வளோலாம் செஞ்சாருங்க அவங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தானேங்க. இவ்வளோ பாடுபட்டாங்க, இவ்வளோ ரத்தம் சிந்தினாங்க, 4000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வர வரையும் 4000 ஆண்டுகளாக எல்லாத்தையும் சுமந்து வந்தாங்க, சிறைவாசம் போனாங்க, அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சாங்க, இவ்வளவும் சேர்ந்து ரைட்டு தானேங்க. அப்போ தேவன் அநீதி செஞ்சிட்டாரா? அந்த கேள்வி வருது. தேவன் அப்போ அவங்களுக்கு அநீதி செஞ்சிட்டாரா? பவுல் சொல்றார், இல்லவே, அவர் ஒரு நாள் அநீதி செய்ய இல்லையே. சொல்றாரு பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தின் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? கூடாதே. 15 வாசிக்கும் தம்பி. அவர் மோசேயை நோக்கி, அவர் சொல்றார் பாருங்க, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பனும் அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பனும் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. மோசே கிட்ட சொன்னாராம், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல இரக்கமா இருக்கிற, எவன் மேல உருக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல உருக்கமா இருக்கிற. இன்னைக்கு தேவ இரக்கமும் உருக்கமும் அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இப்ப அந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் வாங்கிட்டு நான் என்ன செய்யணும்னா, யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கிடைக்க வேண்டிய இரக்கம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய உருக்கத்தை நான் பெற்றுக்கொண்டனே. இப்ப அந்த இரக்கத்தை அவனுக்கு நான் காண்பிக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு கொலை பண்ணிட்டீங்க, உதாரணத்துக்கு. நீங்கள் அப்படி யாரையும் செய்ய மாட்டீங்க, செஞ்சிருக்கவும் மாட்டீங்க, பண்ணிட்டீங்க. இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார். உங்கள் பழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? ஜெயிலுக்கு போயிட்டார். தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போ நீங்கள் பண்ண கொலையை அவர் சொல்கிறார், தான் பண்ணதா அந்த கத்தி, அந்த சாட்சி, அந்த கைரேகை எல்லாத்தையும் அவர் எடுத்துன்னு போயிட்டார். வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணும்? மனசாட்சியோடு சொல்லுங்களேன். மனசாட்சி இருக்கிறவங்க மாதிரி சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தோணும்? அப்பா தப்பிச்சோண்டா, அப்பா சுவாமி சத்தாண்டா சேகர், அப்படியா விடுவீங்க? எவன் சேர்த்துட்டாங்க பரவாயில்ல, நமக்கு என்னடா, ஐயோ ஏதோ இல்லை. உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி பேசும். பரவாயில்ல, அவன் ஜெயிலில் இருக்கிற வரையும், அவன் விடுதலை ஆகிற வரையும் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்ய போகிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஏன்னா அவன் கொடுத்த விடுதலை பெருசு. அவனுக்கு வர வேண்டிய இரக்கம் அது அவனுக்கு தான் இருக்கணும். நான் தான் போய் உள்ளே இருக்கணும். ஆனால் அந்த இரக்கத்தை அப்படியே கர்த்தர் என் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை அப்படியே விட்டுட்டார். இப்போ நான் என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய இரக்கத்தை
அவனுக்கு நீங்கள் காட்டணும். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் சுமந்துன்னு வந்தான். அவன் தான் வாக்கு தத்தத்தை சுமந்தான், சத்தியத்தை சுமந்தான், வேதத்தை சுமந்தான், ஆராதனையை சுமந்தான், நியாயப்பிரமாணத்தை சுமந்தான். எல்லாம் அவந்துங்க ஆண்டவர். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து என் கையில் இறக்கத்தை அம்மா கொடுத்துட்டீங்களா ஆண்டவர். ஆனால் இப்போ நான் அவனுக்கு என்ன செய்யணுங்க சொல்லுங்களேங்க. இறக்கத்தை காமிக்கணுமா இல்லையா? இறக்கத்தை காமிச்சிருக்கீங்களா? உங்கள் இறக்கத்தை என்ன காமிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இல்லைங்க. இன்றைக்கி உலகம் முழுதும் இருக்கிற சபை இஸ்ரவேலை மறந்து விட்டு, உங்களை மட்டும் இல்லை, என்ன மட்டும் இல்லை, உலகம் முழுதும் இருக்கிற புறஜாதிகள் சபை இன்றைக்கி இஸ்ரவேலை மறந்து விட்டது. இஸ்ரவேல் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் தயவையும் வாக்குத்தத்தங்களையும் தேவாராதனைகளையும் பவுலுடைய கதறல் குமுறல் ஜபத்தையும் இன்னைக்கு புறஜாதியாடைய சபை, உலகம் முழுவதும் இருக்கிற சபையை சொல்கிறேன், உலகம் முழுவதும் இருக்கிற சபை இஸ்ரவேலை மறந்து விட்டது. இப்போ எப்படி தேவன் உங்களை பார்ப்பார்? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்காக ஒருத்த கொலைப்பள்ளி ஏற்று அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், உங்களுக்கு இறக்கம் கிடச்சிச்சு, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, உங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, முழுமையாக அவங்க போயிட்டாங்க. இது மூணாவது மனுஷன், ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிறார், அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியுதுன்னு வைங்க, எப்படி யோசிப்பார்? நீ மறக்கலாமா? நீ கைவிடலாமா? நான் சொல்கிறது எத்தனை பேர் விளக்கு? அல்லேலூயா. மறந்துட்டோம். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கர்த்தர் பேசினார். முட்டி போட்டு கர்த்தர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்தேன். மறந்துட்டான். நான் மறந்துட்டேன். எங்கேயோ பிறந்தேன். எத்தனையோ என் வம்சம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. கல்லையும் மண்ணையும் இந்த உலகத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு வம்சத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை சுத்திகரித்து என்னை இன்னைக்கு ஆபிரகாம் குமாரனாக கொண்டு வந்து நிற்க வச்சு டைரக்டாக அவர் அப்பான்னு கூப்பிட்ற இந்த புத்திர சுவீகாரம் வரையும் எனக்கு வந்தது. நான் மறந்துட்டேன் ஆண்டவர். நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு ஆண்டவர் இல்லை, என் சபையில் நான் இஸ்ரவேலுக்காக ஒரு பகுதியை நான் ஏற்படுத்துவேன். என் காணிக்கைகளை நான் இஸ்ரவேலுக்காக ஒரு பகுதியை ஏற்படுத்துவேன். ஒவ்வொரு முறையும் பாருங்கள், கர்த்தர் அதுக்கு அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கு ஒரு யூதனோடு கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட யூதன். ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு மெசானியா ஜூன் பேர். இந்த மெசானிக் ஜூ வந்து ரொம்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எப்படி நம்மளை வீட்டிலேருந்து ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த பகுதியில் ஒதுக்கிடுவாங்க. அவர் எனக்கு சந்திப்பில் கிடைச்சார். முதல் தடவை ஒரு சபையில் வர வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணுவார். வருஷம் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வருவார். ஒன்று ஜான்வரி, இன்னொன்று அக்டோபர். இந்த ஜான்வரி வராரு. என்னோட ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பார். எங்கள் சபை அதுக்காக ஒரு காணிக்கை வைப்போம். கிட்டத்தட்ட முதல் தடவை வரும்போது அவருக்கு நான் எடுத்து விதைச்சேன். 9 லட்சம் கொடுத்தேன் அவர் கையில். அவர் வாங்கி நின்றுன்னு சொன்னார், 22 வருஷமாக நான் வந்து உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணுறேன், சபைகளுக்கு போய் நான் போதிக்கிறேன். நான் ஒரு யூதன், ஆனாலும் புறஜாதி சபைகளுக்கு நான் பலப்படுத்துகிறேன். 22 வருஷமாக இவ்வளோ பெரிய காணிக்கை யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? பெருமைக்காக அல்ல. நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், என் உயிரே உங்களுக்காக நான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஆனால் நான் என்னால் அங்கீகரிக்கிறேன், யூதர்களை நான் அங்கீகரிக்கிறேன். நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா அவளிடத்திலிருந்து சகலத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த பவுல் வந்து அந்த கதறலை கொடுக்குறாரு. நீங்கள் போய் எபேசியர், கொலேசியன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். யூதர்கள் இல்லாமல் பவுல் வேதத்தை எழுதுனதை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. எனக்கு அடுத்த முறை வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிச்சயமாக நான் முழு காரியத்தை எடுத்து நான் உங்களுக்கு போதிப்பேன். இது ஏன் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லோருக்குமே யோசேப்பு கதை தெரியுமா? யோசேப்பு கதை தெரியும். யோசேப்பு எங்கே பிறந்தார் தெரியும், நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. யோசேப்பு எங்கே பிறந்தார்? யாக்கோப்புக்கு 11வது மகன். யோசேப்பு யார்? யாக்கோப்புடைய 11வது மகன். இப்போ யாக்கோப்பு
யாக்கோப்பு யோசேப்பை ரொம்ப நேசிச்சார். அவருக்கு என்ன உடுத்தினார்? பலவர்ண உடைகள் எல்லாம் உடுத்தினார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னா, ஒரு புக்கு இருக்குது பாருங்க. அந்த புக்கு பேர் வந்து டைப்பாலஜி. இந்த டைப்பாலஜின்ற புக் வந்து ஹோல் டெஸ்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நிழல் இருக்குதோ அது வரும். அது எழுதின ஒரு பேர் A.W. பிங்க். ஒருவேளை நல்லா படித்த ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். நெட்டில் கூட அந்த புக்கு கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும். A.W. பிங்க் டைப்பாலஜி அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். இவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். இவர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எல்லா இடங்களையும் இயேசுவை கொண்டு வருவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இதில் அவர் சொல்கிறார் இல்லையா, இப்போது நமக்கு வந்து இது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். யோசேப்பு குமாரனுக்கு அடையாளம், யாக்கோப்பு பிதாவுக்கு அடையாளம். பிதா தன் குமாரனை அதிகமாய் நேசித்தார். தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். 3:16 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள். சகோதரர்களெல்லாம் சேர்ந்து அவர் என்ன செஞ்சாங்க? பகைத்தார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இயேசுவை யார் பகைச்சது? அவங்க சொந்த சகோதரர்கள், அவருடைய சொந்த இனம், அவங்க குலம், அவருடைய சகோதரர்கள் தான் அவரை பகைச்சாங்க. இப்போ அவரை அடித்தாங்க, அவரை குழியில் போட்டாங்க, திரும்பி எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்கள். இயேசு அடித்தாங்க, காயப்பட்டாங்க, அவங்க ஏற்றுக்கல, அவரை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ யோசேப்பு எங்கே போனார்? எந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? சொல்லுங்கள், நல்லா ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ எகிப்தில் அங்கே சில காலம் அவர் இருக்கிறார், பல காரியங்களை பட்டார். கடைசியில் அவர் அந்த எகிப்தில் எந்த இடத்துல போய் உட்கார்றார்? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். ராஜாவோட அரண்மனை. இப்போ எகிப்தில் நிறைய தர்துனம். இப்போ யோசேப்பு எகிப்தில் இல்லைன்னு சொன்னால் எகிப்து வாழ்வடைஞ்சிருக்கவே முடியாது. இப்போ எகிப்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்தவர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு தான் களஞ்சியத்தை கட்ட சொன்னார். யோசேப்பு தான் அந்த தானியத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொன்னார். யோசேப்பு தான் சகல ரகசியங்களும் பார்வோனுக்கு சொல்லி கொடுத்தார். உடனே பார்வோன் பண்ண, இந்த மனுஷனை விடக்கூடாது, இந்த மனுஷன் நம்ம கூடவே வச்சுக்கணும். அந்த மனுஷன் தான் கூடவே வச்சுக்கிட்டார். இப்போ எகிப்து செழித்தோங்குகிறது. சுற்றி இருக்கிற நாடுகளில் பஞ்சம், வறுமை, தானியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாரும் பஞ்சத்தில் வாடுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தானியம் இருக்குது. எங்கே இருக்குது? எகிப்தில். இப்போ எல்லாரும் எங்கே வராங்க? நல்லா சொல்லுங்கள். எல்லாம் எங்கே வராங்க? எதுக்காக வராங்க? தானியத்துக்காக வராங்க. எல்லாம் எங்கே வராங்க? இப்போ பார்வோன் கிட்ட போனே, பார்வோன் யாருக்கிட்ட அனுப்புறாரு? போய் எல்லாம் யோசேப்பு கிட்ட போங்க, யோசேப்பு கிட்ட போங்க. ஏன்னா யோசேப்புனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவன் கையாவது காலாவது அசைக்கக்கூடாது சட்டமே போடுவார். ஏன்னா தானியத்தை யாரு கொடுக்கூடாதுன்னு இப்போ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? யோசேப்பு கிட்ட இருக்கு. இப்போ யோசேப்பு எகிப்தில் அவர் டாப்ல கொண்டு வரார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து யூதரால் நிராகரிக்கப்பட்டு புறஜாதியில் நம்ம கிட்ட வந்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் தானியம் இருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் யார்கிட்ட வராங்க? அவன் அமெரிக்கனா இருக்கலாம், ரஷ்யனா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம், யாருக்கிட்ட வரணும்? நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் என்ன இருக்குது. நான் சொல்றது விளங்குறவங்க மட்டும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இது நடக்குது. இப்போ எல்லாரும் வராங்க, எல்லாரும் அவர் முன்னாடி மண்டிடுறாங்க. அவங்க சொந்த சகோதரர்கள் கூட அவர் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க? மண்டிட்டாங்க. எல்லாரும் அவர்கிட்ட வந்து மண்டிடுறாங்க. எல்லாருக்கும் இப்போ தானியத்தை சப்ளை பண்றாரு. இப்போ ஆனால் விளங்கி கொள்ளுங்க, அந்த ஜனங்களை காக்கும்படி நான் இவ்விடத்திற்கு வந்தேன்னு சொல்றார். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. எனக்கு நேரம் இல்லாதனால போவோம். ஆதியாகமம் 50:20 வாசிக்கிற தம்பி, ஒரு வாசனம் டக்குன்னு வாசிங்களேன். 50:20 கொஞ்சம் வேகமா. ஆதியாகமம் 50:20 எழுதி வச்சுங்க, இல்ல திறந்து வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய பாருங்க, அவங்க எல்லாரும் அவருக்கு என்ன செஞ்சாங்க? நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். உண்மையாக வந்து அழுவாங்க. அவர் சொல்றாரு, உங்களை காக்கும்படி கர்த்தர் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து புறஜாதி இடத்துல வந்தாருன்னு சொன்னா யூதர்களை காக்கும்படி உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும். எத்தனை பேர் இப்ப விளங்குது? எத்தனை பேர் உள்ள லைட் அடிச்சிருது? அல்லேலூயா. யோசேப்பு எகிப்தை வாழ வைக்க வரல, நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டார். ஆனால் எகிப்து அவர் ஏற்றுக்கொண்டது.
இப்போ எகிப்து ஏற்றுக்கொண்ட உடனே எகிப்து வளமாய் மாறிடுச்சு. இப்போ எகிப்து வளமாய் மாறின உடனே எல்லாரும் எகிப்தில் ஓடி வராங்க. ஆனால் கடைசியில் அதை யோசிப்பு வாய் திறந்து சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்தது ரைட்டு தான், ஆனால் உங்களை காக்கும்படிக்கு தேவன் என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்வோன் அவர்களை ஏற்றுக்கொண்டான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அவங்கள ஆசீர்வதிச்சான், எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அந்த தானியத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தான், எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? இப்போ புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? எத்தனை பேர் புரியுது இதெல்லாம்? இன்றைக்கி சபை என்ற இந்த இடத்துல இயேசு ஏன் வந்தார்னா, நீங்களும் நானும் அவர்களை வாழ வைப்போம். இப்போ அவங்களுக்கு தானியம் இல்லை. என்ன தானியம்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு என்கிட்ட தான் தானியம் இருக்கிறது. நீங்கள் நான் தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும், தானியத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அவங்க பஞ்சத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களை என்னையும் ஐஸ்வர்யானாய் மாற்றுகிறார். அவளுக்காக ஜெபிக்கணும், அவளுக்கு அவங்க சமாதானத்துக்காக அவனை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது இதெல்லாம்? இது சபைக்குள்ளே போதிக்கிறார். நான் சின்னதாக ஒன்று முடிச்சிடுறேன். ஆனால் அது விளக்கி பிரசங்கம் பண்ணோம்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் மேலே ஆகும். எனக்கு நேரம் இருக்காது. நான் நிச்சயமாக அடுத்த முறை வரும்போது இதை பிரசங்கிறேன். ரோமர் 11 இதான் கிளைமேக்ஸ். ரோமர் 11 இதை பிரசங்கம் பண்ணால் தான் அது முழுமை அடையும். 7 வாசித்தோம். 11:7 வாசி. அப்படியானால் என்ன? எல்லாரும் பாருங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். அவங்க தேடுறாங்க, போறான் பாருங்க, பேக தூக்கி எங்க தானியம் கிடைக்கும், எங்க தானியம் கிடைக்கும், எங்க தானியம் கிடைக்கும்னு போறான். இவர் தான் மேசியான்னு தெரியல. அவங்க சொந்த சகோதரர்கள் போய் யோசேப்பை பார்த்த உடனே அவர் சகோதரனே அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. இன்னைக்கு இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர்ன்றது அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல தெரியல. அதனாலதான் பவுல் எழுதுறாரு பாருங்க, அப்படியானால் என்ன இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இன்னும் அவங்க அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதாங்க மேசியா, இயேசுதாங்க உலக ரட்சகர், இயேசுதாங்க விடுதலை ஆக்குகிறவர், இயேசு ஒருவரே தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவங்களால அதை அடைய முடியல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அவர் என்ன ஒரு சிலரை சொல்றார், இன்னும் ஒரு சில கடினப்பட்டிருக்கிறார்கள். வாசித்தோம் அடுத்து 8. கனனத்திரன் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும், காணாமல் இருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 11 வார்த்தை 11 இப்படி இருக்க, இதுல இருந்து கவனிங்க. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவளுக்குள்ளே வைராகியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. போதும். அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க, அவர்களுடைய புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்படின்னு என்ன தெரியுமா? கிரிக்கெட் விளையாடும் போது 2 பேர் பக்கத்தில் ஓடினே இருப்பாங்க. ஒருத்தன் கேட்ச் விடுவான், இன்னொருத்தன் பிடிப்பான். அப்படின்னா இவன் விட்டான், அவன் பிடிச்சான், அவன் விட்டான், நம்ம பிடிச்சோம். எதை மாதிரி நான் சொன்னது வேலை, அவன் மிஸ் பண்ணிட்டான். அதை தான் அங்கே சொல்றாரு. இப்படி இருக்க விழுந்து போகும்படி இடறினார்கள். அப்படின்னா என்னன்னா, அவங்க விழுந்து போறதுக்காக இதெல்லாம் மிஸ் ஆச்சு, இதெல்லாம் நடந்துச்சு என்று கேட்கிறேன். புறஜாதிகளை சொல்றாங்க, நீங்களாம் சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு சபை பெருமையில் நிற்குது பாருங்க. சபை அப்படியே இவங்க தான் வேதத்தை எழுதின மாதிரியும், இயேசு கிறிஸ்து இவங்க பக்கத்து வீட்டுடைய மாட்டு கொட்டாயில் பிறந்த மாதிரியும், இயேசு கிறிஸ்து இவங்க சொந்தக்காரர் மாதிரியும். இன்னைக்கு பாருங்க, புறஜாதி சபை என்னென்ன அட்டகாசம் பண்ணின்னு சுற்றுது பாருங்க. அப்படியே எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ஆனால் யூதலுக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க பாருங்க. எல்லா ஐஸ்வர்யம் எடுத்துக்குவோம், எல்லா தானியத்தையும் எடுத்துக்குவோம், எல்லா வாக்கு தத்துவத்தையும் எடுத்துக்குவோம், வேதத்தை எந்துன்னு சொல்லுவோம், வாக்கு தத்தங்கள் 7000 விடவே மாட்டோம். ஆனால் ஒன்றும் அவனுக்கு செய்ய மாட்டோம். நான் சபை அப்படி தானே மாறி போச்சு. சொல்றாரு பாருங்க, அவளுக்குள்ளே வைராகியத்தை எழுப்பத்தக்க அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு 12 எழுதுறாரு பாருங்க. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும். அல்லேலூயா. அவன் மிஸ் பண்ணாயா? அதனால தான் இன்னைக்கு நான் செழிப்பா வாழ்றேன், நீங்க செழிப்பா வாழ்ற. அவருடைய தவறு உலகத்துக்கே ஐஸ்வர்யம். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது?
அவன் யோசேப்பை மிஸ் பண்ணா, உலகத்துக்கே தானியம் கிடைச்சிச்சு. எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? அவன் இயேசுவை மிஸ் பண்ணான். அவளுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம், அவளுடைய குறைவு. இப்ப அவங்க குறைஞ்சு இருக்கிறாங்க, நல்லா வச்சுங்க. அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். எத்தனை பேர் அது புரிஞ்சிச்சுன்னு தெரியல, கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அவன் மிஸ் பண்ணா அது உலகத்துக்கு ஐஸ்வர்யம். அவருடைய குறைவு, இன்னைக்கு அவங்க குறைப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது, அது யாருக்கு ஐஸ்வர்யமா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டா இயேசு வந்துருவார். எத்தனை பேர் தெரியும்? இயேசு வரணும்னு சொன்னால் ஏதோ ஒரு சபைகள் எழுப்புதல் வந்தால் மட்டும் போதாது. நிறைய பேர் எழுப்புதல் வந்துடணும், இயேசு வந்துடணும், மாரநாதா வா, மாரநாதா வான்னு அப்படிலாம் வரமாட்டார். எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டால் தான் வருவார். இப்போ அவன் என்ன சொல்ற? அவருடைய குறைவு ஐஸ்வர்யவான்களுக்கு, புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யம். அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வரையும் சபை பலப்பட்டுனே போகுது. இன்னும் வெளியில் இருக்கிற ஆத்துமாக்கள் சபைக்குள்ள என்ன செய்யுது? ஓடி வருது. அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நாட்கள் வரையும் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கான அவகாசம் பெருகுகிறது. அதனாலதான் அதை சொல்றாரு, அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யம். அதே மாதிரி நான் சொன்னது விளங்குது. அடுத்து, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும். நீ யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படல, அதுக்கே இவ்வளோ காரியம் நடக்குது. அவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டானா முடிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து வர ஆரம்பிச்சார். அவளுடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். மாரநாதா, நடுவான்ல இயேசு வந்து நிற்பார், எக்காலங்கள் ஊதப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாம்சமான எல்லா கண்களும் பார்க்கும். அவளுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஏமே, அவங்க இல்லாம எழுதுறாரா? இதுல யூதன் இல்லாம எழுதியிருக்கிறாரா? இவ்வளவு நாளா நீங்க படிச்சீங்களா படிக்கலையா? ஏன் புரியல? நான் சொன்னது எத்தனை பேர் புரியுது? அடுத்து வாசிங்க, நேரம் இல்லை. அடுத்து 13 தம்பி. புறஜாதியராகி உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. போதும் பாருங்க, அந்த 14 சேர்த்து, என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். போதும். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, புறஜாதியா இருக்கிற உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதியா இருக்கிற உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே. என் இனத்தார் யார பேசுறாருங்க? யூதர்களை சொல்றார். என் இனத்தாருக்குள்ளே நான் வைராகியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை. இப்ப ஊழியம் எங்க செய்யறாரு? புறஜாதி கிட்ட ஊழியம் செய்யறாரா, யூதர்கிட்ட ஊழியம் செய்யறாரா? இப்ப புறஜாதிகளாகி நம்ம கிட்ட ஊழியத்தை ஏன் மேன்மைப்படுத்துறாருன்னா, அவங்கள நீங்க ரட்சிப்புல கொண்டு வரணும்ன்ற ஒரு வைராகியத்துக்காக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் இந்த வசனம் எல்லாம் மறைச்சிட்டாங்க பிசாசு. இந்த வசனங்களை சபைக்குள்ள கொண்டு போவாங்க பிசாசு. இன்னைக்கு ஊழியம் செய்யணுங்க. காரைக்கால் ரட்சிக்கப்படணும், பாண்டிச்சேரி மாவட்டம் ரட்சிக்கப்படணுங்க, தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், கர்நாடகா ரட்சிக்கப்படணும், எல்லாம் ரைட்டு. ஆனா இந்த ஊழியம் ஏன் மேன்மைப்படணும்? இந்த ஊழியம் எப்படி மேன்மை ஆகும்? பவுல் சொல்றாரு, அந்த வார்த்தை திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. புறஜாதிகள் உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராகியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை அப்போ சபையினுடைய அந்த பர்பஸ், நோக்கம் என்ன தெரியுமா? எதுக்கு அந்த ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துறேன்னா, வெறும் உங்கள் மாவட்டம் மாத்திரம் அல்ல, என் இனத்தாருக்குள்ளே நீங்கள் எழும்பி போவீங்க, என் இனத்தாருக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க, என் இனத்தாருக்கு ஊழியம் செய்வீங்க, என் இனத்தாருக்கு சுவிசேஷத்தை பிரசிப்பீங்கன்றதுக்காகவே நான் புறஜாதிகளாகிய சபைகளை மேன்மைப்படுத்துகிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல விசுவாசித்தக்கதாக. நிறைய பெருமை இன்னைக்கு சபைக்குள்ளே பாருங்கள், பயங்கர பெருமை. நான் பட்ட கஷ்டம் பாஸ்டர் பட்ட கஷ்டம்லாம் யூதர்களுடைய கஷ்டத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவங்க பட்ட கஷ்டம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்க, மனம் குமரிடுவீங்க. ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு மியூசியம் இருக்குது எருசலேமில், நான் பாஸ்டர் கூப்பிட்டு போனால் காட்டுறேன். அந்த மியூசியம் இஸ் வெரி பவர்ஃபுல். அதுக்குள்ளே போய் நீங்கள் அழுவாமல் வெளியில் வரமாட்டீங்க. ஹிட்லர் காலத்தில் அங்கிருந்த யூதர்களை அவன் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். 60 லட்சம், யோசிப்பாருங்க, 6 மில்லியன், 60 லட்சம் பேரை கொலை செய்தான். அந்த அங்கிருந்து தப்பி அவங்க வராங்க.
இன்றைக்கும் அவங்க அங்கேருந்து வரும்போது தப்பி வரும்போது அங்கே இருக்கிற அவன் கொடுமைப்படுத்தின பிக்சர்ஸ், அந்த உடைகள், செருப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ஷூவெல்லாம் இருக்கும். அந்த மியூசியம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மியூசியம். ஆனால் அதை பார்க்கும்போது மனம் உடைஞ்சிடும் நமக்கு. அப்படியே உள்ளே போய் நீங்கள் அழுவாமல் வரமாட்டீங்க. அவங்க பட்ட பாடுகள் அப்படியே எழுதி வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் சொன்னது ரொம்ப சின்னது. அதுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. ஒரு நாளும் சிலை வழிபாடுக்கு அவங்க வணங்க மாட்டாங்க. அந்த காலத்தில் உலகமே வேற மாதிரி இருந்தது. ஒரு குலம் அது வைராகியத்தை உலகத்துக்கு எடுத்து காமிச்சிச்சு. அதனால தான் பவுல் சொல்கிறார், தேவாராதனைகள் அவர்களுக்கு கூறியது. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? அதை எங்கே கொண்டு வந்தார்? சிலை வழிபாடு இல்லைன்றதை எப்படி கொண்டு வந்தார்? யார் மூலியமா அதை நம்ம காமிச்சார்? இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனை. சபை இப்போ பெருகி ரொம்ப மேன்மையில் பெருமையில் போய் நிற்கிது. அந்த சபையை பார்த்து இப்போ கேள்வி கேட்குறாரு 16-15 அவர்களை தள்ளி விடுதல் உலகத்துக்கு, உலகத்தை ஒப்புரவாக்க, அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. அது என்னமா சொல்ற? அவங்களை தள்ளிட்டீங்க. தள்ளும் போது உலகம் ரட்சிக்கப்படுது. அடுத்து சொல்றாரு, அவர்களை அங்கீகரிச்சா என்னவா இருக்குமா? அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோர்ந்து ஜீவன் உண்ணானது போல இருக்கும் அல்லவா? அல்லேலூயா. அவனை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவனை நேசிக்கிறீங்க, அவனோட கை கோக்குறீங்க, அவனுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா எப்படி இருக்குமா? அந்த பவர் சபையில எப்படி வெளிப்படுமா? ஒரு மரணத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஜீவன் வந்து உயிரோடு எழும்புனா எவ்வளவு ஆர்ப்பரிப்பு இருக்குமோ அப்படி ஆர்ப்பரிப்பு இருக்குன்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்? அவனை தள்ளி விட்டாங்க, யூதர்களை தள்ளி விட்ட உடனே கர்த்தர் அவங்களை தள்ள உடனே சபையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுதுங்க. சபையில் ஆத்துமாக்கள் ஓடி வருது, சபையில் விடுதலை உண்டாகுது, அற்புத சுகங்கள் உண்டாகுது, கூடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, எத்தனையோ அற்புதங்கள் உண்டாகுதுங்க. ஆனா சபை அவங்களை அங்கீகரிச்சிட்டா எப்படி இருக்குமா? ஒருத்தர் செத்துட்டா உயிரோடு வந்தா எப்படி இருக்குமோ அந்த பவர் சபையில ரிலீஸ் ஆகிடுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில காரைக்கால் சபையை நான் அப்படி ரிலீஸ் பண்றேன். யூதர்களை நீங்க அங்கீகரிக்கும் போது, யூத ஜனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, எருசலேமுக்காக ஜெபிக்கும் போது, யூதர்களுக்காக நீங்க வைராக்கியம் பட்டும் போது, உங்க சபை இதுவரையும் பார்க்காத அற்புதங்களை பார்க்கும், இதுவரையும் காணாத அற்புதங்களை பார்க்கும். ஒரு மரணத்திலிருந்து ஜீவன் உண்டானது போல கர்த்தர் இந்த சபையை ஒரு புதிய ஜீவனால் எழுப்ப வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கு மட்டும் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஓரி கபரலர பரி பரலர மரிஷ ஓரி பாபா பாபா ஓரி கபரலர பரி மரஷப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க 16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால். ஒன்னொன்னா அவரு அந்த எப்படி சபைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஏப்பா, ரட்சிப்பை பார்த்து நீங்க நிறைவாய் உட்காந்துடுறீங்களே. அவன் நிராகரிக்கப்பட்டால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டே இருக்கிறோம். அதுலேயே அந்த சந்தோஷமே போதுமா? அப்படியே நிறைவாக இருக்கலாமா? இல்லை, அவன் அங்கீகரி. உன் சபையில் அப்பா டபுள் போர்ஷன் பிளஸிங் சொல்லிட்டு அப்படியே உள்ள மேலும் சொல்லுங்க. மேலும் 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 வாசி தம்பி. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். பாருங்க, இதை என்ன சொல்ல வர தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜாஷுவா வாசிச்சார்ல, ஃபர்ஸ்ட் ஜூ. நீங்க அவனை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட மாதிரி. முதல் மாவானது இல்லையா, தசம் வாங்கினது ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு ஒன்று கொடுக்குறோன்னா அது கர்த்தர் 10% கர்த்தர் கொடுத்தீங்கன்னா 90 உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஃபர்ஸ்ட் முதற் பேரானவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், எல்லாமே நமக்கு சொந்தமாக மாறுது. அதை தான் பவுல் எழுதுறாரு. முதற் மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும், நம்மெல்லாம் பிசைந்த மாவுங்க. அவனை ஏற்றுக்கிட்டா நம்ம எல்லாருமே சூப்பர் முழுமை அடைஞ்சிடுறோம், பரிசுத்தமாக இருப்போம். வாசிங்க. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். 17 ரொம்ப கேர்ஃபுல்லா. 17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி இருந்தாயானால் போதும். அந்த வார்த்தையை சொல்றார் பார். முதல்ல அதை விளக்கிறேன். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. தேவன் என்ன பண்ணாரா? இப்போ நம்ம காட்டு ஒலிவ மரம், அவன் யாரு? ஒலிவ மரம். இப்போ வேறு அவங்கிட்ட இருக்குது.
ஏன்னா எல்லாம் யாருக்கிட்டேருந்து வருது சொல்லுங்கள், எல்லாம் யாருக்கிட்டேருந்து வருது? எல்லாமே பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, அப்போஸ்தலர்கள், சுவிசேஷம் எல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு அங்கேருந்து வருது. இப்போ வேறு அவன் இப்போ வேற மாற்ற முடியாது, ஆனால் கிளையை மாற்றலாம். இப்போ தேவன் என்ன செய்தாராம், அந்த மரத்தில் சில கிளைகளை உடைச்சி விட்றாராம். பரவாயில்ல, நீ உடைப்பட்டு கடன் உடைச்சி விட்டு காட்டு ஒளிவு மரமாகி உங்களை எண்ணியும் உடைக்கப்பட்ட அந்த இடத்துல கர்விங் பண்ணுவாங்க. அது ஆங்கிலத்தில் கர்விங்னு வரும். தமிழில் என்ன பாச? ஒட்டு வைப்பதா, சொருகு வைப்பதா? அப்படியே அந்த வேரினுடைய சாரம் இதுக்கு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்போ அதெல்லாம் ஒரு மாடர்ன் ட்ரீ ஆகிட்டாங்க. வேற ஒரு மரத்தில் 2 செடி இருக்கும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணாராம், அவன் ஒலிவு மரன்ற கிளையை உடைச்சி காட்டு ஒலிவு மாதிரி உங்களை எண்ணியும் கொண்டு போய் கர்விங் பண்ணி அதில் சொருகி அந்த வேருடைய சப்ளை இந்த காட்டு ஒலிவு மரக்கும் வரும்படி செய்தாராம். எதன் பேருக்கு நான் சொன்னது விளங்குது? இப்போ வேறு அவன் எல்லா சாரமும் எனக்கு எங்கேருந்து வருது? அங்கிருந்து வருது. வாசி தம்பி, இன்னொரு முறை அதை வாசி தம்பி. 17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ, காட்டு ஒலிவு மரமாகிய நீ, அதை அழுத்தணும் பாருங்க, நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் 18 அந்த கிளைக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே. அந்த வார்த்தை எப்படி பாருங்க, அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கதென்று நினைத்துக்கொள். ஓமா பேசுறார் பவுல். இது வந்து கொஞ்சம் ஆஷான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? எப்படி எப்படி பெருமை பாராட்டுறது? அவன் வேரில் இருந்து எனக்கு சாரம் வந்து இப்போ காட்டு ஒலிவு மரமாக இருந்த என்னை கொண்டு போய் ஒலிவு மரத்தில் வச்சு ஒலிவு மரத்துக்குரிய ரசத்தை காட்டு ஒலிவு மரமாக எனக்குள்ளே ஏற்றி என்னை கனிதரும்படி மாற்றி, எதுவுமே நான் சொன்னது விளங்குதுங்க. இப்போ நம்ம எப்படிங்க பெருமை பாராட்ட முடியும்? எப்படிங்க யூதனை மறக்க முடியும்? எப்படிங்க யூதலுக்காக ஜெபிக்காமல் இருக்க முடியும்? எப்படி எருசலேமை விட்ட முடியும்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எதுவுமே நான் சொன்னது விளங்குது? நான் சொல்ல இன்னிலேருந்து இந்த சபை எருசலேமுக்காக ஒரு முதல் ஜெபத்தை ஏறெடுங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எருசலேமுக்காக ஜெபத்தை ஏறெடுங்க. ஜெபிங்க, எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபிங்க. யோசிச்சு பாருங்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி சின்ன 1 கோடிக்கும் கம்மியாக தான் அங்கே வாழ்கிறாங்க. 1 கோடிக்கும் கம்மியாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் 80 நோபல் பரிசு வாங்கியிருக்குது. உலகத்தில் பெரிய பெரிய மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஆயுதம். இப்போ ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், லேசர் லைட்டிங் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு. மேலே ஒரு ராக்கெட் போதுன்னா இங்கே ஒரு லேசர் ஆன் பண்ணானா போய் அதை அடித்து அப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் நவீனமான காரியங்கள். இதெல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்கிட்ட ஏன் கொடுத்து கொண்டு வந்தார்னா யோசிச்சு பாருங்க. அவங்கள அவ்வளவும் தள்ளிட்டு இன்றைக்கி உங்களையும் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த ஜனங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். அவங்க ஒன்றும் பணத்துக்காக நம்மக்கிட்ட நிற்கலை. ஆனால் வார்த்தை என்ற இந்த கோதுமை என்ற தானியத்துக்காக நம்மக்கிட்ட நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். இது பவுலுடைய விருப்பம் மட்டுமல்ல, இது தேவனுடைய விருப்பம். போய் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓசியா புத்தகத்தை வாசிச்சிருப்பேன். எப்புராயுமே எப்புராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்புராயுமே எப்புராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எருசலேமை மறந்தால் என் வலது கரத்தின் கிரியையை மறப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதிலே ரோமரில் சொல்கிறார், 2 கரங்கள் கடினமான இருதய ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் 2 கரங்களை நீட்டி கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சபையில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறாங்க. அது என்ன? அந்த சொந்த இன ஜனங்களை கொண்டு வரணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு தீமை வரக்கூடாது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பொறுப்பு இன்றைக்கி சபையாகிய புறஜாதி சபையாக நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா சத்தமாக நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் வேதத்துக்காக நன்றி. ஆண்டவர், இந்த வேதம் என் கையில் வரத்துக்காக, அவன் சிந்தின ரத்தத்துக்காக, ஆண்டவர் அவங்க பட்ட பாடு, ஆண்டவரே அவங்க பட்ட அவமானம், அவங்க பட்ட சிறையிருப்பு, ஆண்டவர் அவங்க பட்ட வேதனை, அல்லேலூயா, அவங்க அடைஞ்ச இழப்புகள் அதிகம் அதிகம் அதிகம்.
ஓரி பாரல ரமர ஷலர பரி பரல ரபா பாபா பாபா ஓரி பாபா. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த 12 கோத்திரங்கள் ஒன்று கூடும்படி ஜெபிக்கிறோம். அலியா ஆண்டவரே, ஜனங்கள் யூதர்கள் ஒன்று கூடும்படி ஜெபிக்கிறோம். மாரநாதா இயேசு வருவதற்காக ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அவளுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. அவளுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. ஆண்டவரே, யூதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு